ஹாய், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய பீட்ரூட் ஓமப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே ஈஸியாக 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளவே செஞ்சிடலாம். 2 டம்ளர் கடலை மாவு எடுத்துருக்கிறேன், 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம், ஓமத்தை வறுத்து பொடி பண்ணி சேர்த்துருக்கிறேன் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், தேவையான அளவு காரத்துக்காக மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம், பீட்ரூட் சாறு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை போட்டு தண்ணிக்கு பதில் அதை போட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதமும் இல்லாமல் தோசை மாவு பதமும் இல்லாமல் இலகுவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும். இப்போ இதை முறுக்கு குழாயில் எடுத்து போட்டு நம்ம சுற்றிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 15லேருந்து 20 நிமிஷம்குள்ளவே செஞ்சிடலாம். கடாய் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் பொரிஞ்சதும் எடுத்து போட்டிருக்கேன். 2 சைடும் வெந்துடட்டும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா வெந்து வந்துடுச்சு. பீட்ரூட் சாறு உங்களுக்கு கலர் டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட டார்க்காக போட்டுக்கோங்க. நான் கம்மியாக வேணுன்றதுனால கம்மியாக போட்டிருக்கேன். சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் ஓமப்பொடி ரெடி. நீங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.